தமிழ்நாடு chiefminister talent search exam. இத்தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் வணக்கம். 27ஆம் தேதி வரை காலாண்டு தேர்வை மிகச்சிறப்பாக எதிர்கொண்டு தேர்வு கலைப்பில் இருப்பீர்கள். இப்பொழுதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம். அதாவது தமிழ்நாடு chiefminister talent search எக்ஸாமுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் வரும் 7ஆம் தேதி இத்தேர்வை எழுத உள்ளீர்கள். இத்தேர்விற்கு இன்னும் 9 நாட்கள் இடைவெளி உள்ளது. அதாவது செப்டம்பர் 28, 29, 30 அக்டோபர் மாதத்தினுடைய முதல் 6 நாட்கள். இந்த 9 நாட்களிலும் நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை எந்த அளவிற்கு பயனுள்ளதாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே இத்தேர்வில் உங்களினுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட இருக்கிறது. அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இது மிக ஒரு அற்புதமான வாய்ப்பு, ஆனால் மிகவும் போட்டிகரமான வாய்ப்பு. நான் ஏற்கனவே இத்தேர்வு சம்பந்தமான இதற்கு முந்தைய 2 காணொளிகளில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். தமிழகம் முழுக்கவே பல்லாயிரம் மாணவர்கள் எழுதக்கூடிய இத்தேர்வில் மாணவர்கள் 500, மாணவிகள் 500 என வெறும் 1000 மாணவர்கள் தான் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வில் பல்வேறு வாரியங்களில், அதாவது ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி போன்ற பல்வேறு போர்டு சார்ந்த மாணவர்களும் பங்கேற்கலாம். ஆனால் இத்தேர்வு அதுபோல் அல்ல. அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய தேர்வில் உங்களுக்கு ஒரு மிக அருமையான வாய்ப்பு காத்திருக்கிறது. ஒருவேளை இத்தேர்வில் நீங்கள் 500 மாணவரில் ஒருவராகவோ 500 மாணவிகளில் ஒருவராகவோ தேர்வு செய்யப்பட்டால் 5 வருடத்திற்கு 10,000 ரூபாய், 50,000 ரூபாய் நீங்கள் பெற உள்ளீர்கள். 11ஆம் வகுப்பில் 10,000, 12ஆம் வகுப்பில் 10,000, இளநிலை பட்டப்படிப்பு வரை அதில் ஒரு 3 ஆண்டு பட்டப்படிப்பு என்றால் அல்லது 4 ஆண்டு பட்டப்படிப்பு என்றால் 4 வருடம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு. எனவே குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் உதவித்தொகை உங்களுக்காக காத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இத்தேர்வில் வெற்றி பெறும் பட்சத்தில் என்னுடைய கணிப்பின்படி நீங்கள் சிறப்பு மாதிரி பள்ளிக்கு நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக பயிற்சி அளித்து பொதுத் தேர்வை மிகச்சிறப்பாக எதிர்கொள்வது மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் பற்றிய சிறப்பு பயிற்சியையும் நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர காத்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசினுடைய இந்த பொன்னான திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள அத்துணை மாணவர்களும் தற்போதுள்ள இந்த விடுமுறை காலத்தை, அதாவது காலாண்டு விடுமுறை 5 நாட்களையும் அது அல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 4 பணி நாட்களில் 4 நாட்களையும் இத்தேர்விற்காக கடும் சிரத்தை மேற்கொண்டு படியுங்கள். இத்தேர்விற்கு நீங்கள் எவ்வாறு தயார்படுத்துவது என்பது மாதிரி வினாத்தாள்களில் நன்கு பயிற்சி மேற்கொண்டாலே உங்களுக்கு நிறைய ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா டைரக்ட் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிறதில்ல. நிறைய மாணவர்கள் புக்கில் பின்னாடி இருக்கிற 1 மார்க் மட்டும் படித்தா போதுமா, உள்ளே இருக்கிற 1 மார்க் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க மீனிங்லெஸ்ஸாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மாடல் கொஸ்டினில் நிறைய சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கிரியேட்டிவாக தான் இருந்தது. இதுவரை புத்தகத்தில் இல்லாத ஒரு வினா, ஆனால் புத்தகத்தில் இருக்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி. அதுபோல் நீங்கள் சமூக அறிவியல் கணித பாடத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதற்கேற்றாற்போல் 9, 10, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் உள்ள கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடப்பிரிவுகளில் மிக நன்றாக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 60 வினாக்களுமே 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் உள்ள கணித பாடத்திலிருந்து தான் வினாக்கள் கேட்க போகிறாங்க. ஸோ 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கணித சூத்திரங்கள் அனைத்தையும் அத்துபடியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறவங்களுக்கு தனி நோட்டு போட்டு ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நீங்கள் அதில் இருக்கிற ஃபார்முலாவை தனியாக எழுதுங்க. அதில் இருக்கிற மேத்ஸ் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் சோசியல். சயின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குரிய ஆன்சர் சில காணொலிகள் பதிவேற்றி இருக்கிறோம், ரெஃபர் பண்ணுங்கள். அதிலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம், அது முழுக்க வரப்போகிறதில்ல. 1 or 2 கொஸ்டின்ஸ் அதிலேருந்து வரலாம். ஸோ அதில் இருக்கிற 9th and 10th கான்செப்டை அப்ளை பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வெரைட்டியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சோசியல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 9th and 10th ஃபுல் புக்கையும் நீங்கள் கவர் பண்ணணும். மொத்த புத்தகத்தையும் நீங்கள் படித்து முடித்தா தான் அதிலிருந்து 30 வினாக்களை உங்களால் எதிர்கொள்ள முடியும். 30 வினா எந்த பாடப்பகுதியிலேருந்து கேட்க போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாடல் கொஸ்டினில் எப்படியெல்லாம் சோசியல் சப்ஜெக்டில் கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த அடிப்படையில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நல்லா டாப் டு பாட்டம் படித்து முடிங்க. இதற்கான டைமெல்லாம் போதுமான அளவு உங்களுக்கு இந்த 9 நாளை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதுக்கு வரைக்கும் நீங்கள் படித்தது வேறு, இந்த இருக்கக்கூடிய அந்த 9 நாள் கால இடைவெளியை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது வேறு.
எனவே மாணவ செல்வங்கள், இந்த விடுமுறை நாட்களில் உங்களுடைய உடல் நலத்திற்காக ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விளையாடுறீங்களா, தாராளமாக விளையாடுங்க. விளையாடுறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி செய்த பிறகு, விளையாண்ட பிறகு மீதமுள்ள நேரத்தை மீண்டும் பொழுதுபோக்கு அம்சங்களில் நீங்கள் செலவிடாமல் உங்கள் பொன்னான நேரத்தை படிப்பிற்காக ஒதுக்கி நல்லா நீங்கள் மறுபடியும் 9th and 10th மேத்ஸ், சயின்ஸ், சோசியலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தேர்வு மிக எளிதாக நீங்கள் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள்.